ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், குட் மார்னிங் டு ஆல். ஹேவ் எ நைஸ் டே. வாங்க சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போயிடலாம், இல்லைனா டைமிங் மிஸ் ஆகிடும்ல. இன்றைக்கி இல்லாத திருநாளாக இன்றைக்கி நான் 5 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேங்க. 5 மணிக்கெல்லாம் எழுந்து என்ன வேலை செய்யறது, சரி கொஞ்ச நேரம் படுக்கலான்னு சொல்லிட்டு போனால் என் மாமியார் சாணி அரைச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள வேலை செய்ய வச்சுட்டு நம்ம சும்மா பார்த்துட்டு இருக்க முடியுமா? சரி நீங்கள் இறங்கன்னு சொல்லிட்டு நான் வாசலில் ஃபுல்லாக பெருக்கிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேங்க. பொழுது விடிஞ்ச பின்னாடி பார்த்தா கோலமெல்லாம் என் கண்ணே பற்றும் போல் இருக்குங்க. என் கோலத்தை பற்றி நானே பெருமையாக பேசிக்கிட்டா எப்படி? நான் இப்போ காட்டின கோலமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் இவங்களெல்லாம் பார்க்கலன்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. ஏன்னா எனக்கு செடிங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா எனக்கு இந்த ரோஸ் ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் இந்த செடி என்னோட ஆள் மாதிரி. இவங்களெல்லாம் பார்க்கலன்னா எனக்கு நாளே ஓடாதுங்க. நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இங்கே வந்தேன்னா ஃபஸ்ட்டு நான் ஓடி வந்து பார்க்குறாள் இவங்க தான். வீட்டுக்குள்ளே கூட போக மாட்டேன்னா. சரி நான் தான் இப்படியா இல்லை என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் நீங்கள் எப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. சொல்ல போனால் இந்த செடிங்கெல்லாம் புதையல் மாதிரிங்க. இதில் வைக்கிற பூக்கள் எல்லாம் தங்க காசுகள். அதை விட இதுதான் மனநிறைவை கொடுக்குது. இங்கே பாருங்கள், மல்லி அறுத்து கட்டி வச்சு மலர்றதை விட இப்படி செடியிலே நேச்சுரலாக மலர்ந்துட்டு இருக்கிறதோட வாசனை இருக்குது பாருங்கள். நம்ம மூக்குக்கிட்டே எடுத்துகிட்டு போக தேவையில்லை, செடிக்கிட்ட போனோம்னாலே அப்படியே ஹெவியாக வரும். செடியிலையும் விட மனசு இல்லை, அறுத்துடலாமேன்னு சொல்லிட்டு அறுத்துட்டேன். இப்போ அதை என்ன பண்ணுறதுன்ட்டு யோசிச்சும் போது சரி கோலத்துக்கு நடுவில் வைக்கலான்னு சொல்லிட்டு 3 கோலத்துக்கு சென்டர்லேயும் வைக்கிறேன். அண்டு கோலத்தையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக காட்டுறேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கோலத்தை பற்றி சொல்லிட்டு போயிடுங்க. ஏன் கோலம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன்னா, நான் ரொம்ப நாள் கழித்து, சொல்லப்போனால் ரொம்ப மாதம் கழித்து நான் இன்றைக்கி தாங்க கோலம் போட்டிருக்கேன். அதனால தான் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கூவி உங்ககிட்ட நான் கேட்டுட்ருக்கேன். நான் மொட்டை போட்ட அனுபவம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அதில் நான் மல்லிப்பூவை முகந்துட்டு வச்சேன். அதை பார்த்துட்டு அம்மா சொன்னாங்க, மல்லிப்பூவில் எந்த பூவுமே நம்ம மூக்கால் முகந்துட்டு தலையில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது இங்கே நான் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் காட்டுறேன். காலையிலேயே போர்ட்டிக்கோவை நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். கோலமும் போட்டிருக்கேன். நடந்து பாதி அழிஞ்சிருச்சு. அப்புறம் ரீசெண்டாக நான் கொஞ்சம் டீ காஃபிக்கு அடிக்ட் ஆகிட்டுங்க. இன்னொரு பொங்க காஃபி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை குடிக்கிறேன். வாங்க எல்லோரும் ஜாலியாக குடிக்கலாம். ரீசெண்ட் டேஸில் அம்மா வீட்டில் டீ காஃபி குடிச்சு பழகிட்டு அதுக்கே நான் அடிக்ட் ஆகிட்டேங்க. இதிலேருந்து மெல்ல மாறணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேனே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.